இப்போ கிட்னி நம்ம உடம்புல என்ன வேலையெல்லாம் செய்யுது, எதனால் கிட்னி கெட்டு போகுது, கிட்னி கெட்டு போகாமல் இருக்கணும்னா மக்கள் என்ன செய்யணும், ஒரு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்கிற அளவுக்கு எப்போது கொண்டு போய் விடுது? சிறுநீரகம்ன்றது ஒரு முக்கியமான அங்கம். இதுக்கு முன்னாடி எல்லா மெடிக்கல் புக்ஸ்லேயும் அது ஹெட் ஆஃப் த ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க. அதுதான் கடைசியாக எல்லா ஆர்கன்ஸையும் ஒரு மாதிரி தன்னை இதுக்கு ஆட்ட வைக்கிற மாதிரி அது ஒரு பொருள், அது ஒரு உறுப்பு. 5 விதமாக அதை பிரிக்கலாம். கிட்னி வேலை பண்ணுற இதில் பார்க்கும்போது, ஒன்று நம்மளுக்கு தேவைப்படாத விஷ சத்துக்கள்லாம் ரத்தத்தில் இருக்கலாம், அது வெளியேற்றுதல். அதிகமாக இருக்கிற நீர் உட்கொண்டு இருந்தால் அது வெளியேற்றுதல், அது கூட கிட்னி சிறுநீரகம் தான் பண்ணுறது. இது இல்லாமல் நம்ம எலும்புக்கு பலத்தன்மை கொடுக்கறதும் சிறுநீரகத்தால் தான். ரொம்ப பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. அதுக்கு என்ன காரணம்னா, அதில் விட்டமின் டின்ற ஒரு ஃபைனல் பாத்வே அதில் தான் உருவாகிறது. அதனால தான் நம்ம எலும்புக்கும் பலம் சேர்க்கறது. இது இல்லாமல் ரத்தத்தை உருவாக்குறதுலையும் சிறுநீரகத்துக்கு பெரிய பங்கு உண்டு. உருவாக்குறதுன்னு சொல்லும்போது அதில் ஒரு கெமிக்கல் எரித்ரோபைட்டின் உருவாகிறது. அதுதான் ரத்தத்தை அல்டிமேட்லி அதை ரத்தத்துக்கு ஒரு இது கொடுக்குறது, ஷேப் கொடுக்குறது ரத்தத்துக்கு கணுக்களுக்கு. ஸோ ரத்தம் உருவாதுலேயும் அதுதான் மிகப்பெரிய வேலை உட்கொள்கிறது. இது இல்லாமல் நம்ம ரத்த கொதிப்பை சீர்படுத்துதல், அதுவும் சிறுநீரை தான் பாதுகாப்பாக வச்சுக்கிறது. நம்மளுக்கு ஏக்கத்தாழமாக இருக்கலாம், பிபி, பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறது, அதை சரியாக சீமிதல் படுத்துறது. அது ஒரு ரெனின் ஒரு ஹார்மோன்னால அது ஒரு சீமிதல் படுத்துறது ஒரு இதாக இருக்குது. ஸோ இதுதான் மெயின் முக்கியமான 5 வேலைப்பாடுகள்னு சொல்லலாம் சிறுநீரகத்தில் பார்க்கும்போது. ஸோ எதனால் சிறுநீரகம் கெடுறது, எதனால் பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்க்கும்போது, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பார்க்கும்போது நீரிழிவு நோய் தான் பெரிய காரணம் உலகெங்கும். முதல்ல ஒரு 20 வருஷம் முன்னாடி அது காரணமாக இருக்குல்ல, 3வது காரணமாக இருந்தது. இப்போ அது முதல் காரணமாக படுறது நீரிழிவு நோய். அதுக்கு இல்லாமல் ரத்த கொதிப்பு 2வது காரணமாக, 3வது நீர்க்கெடுப்பு, நீர் சுருக்குன்னு சொல்கின்ற அது வேறு நிறையா இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்ததுன்னா அதனால சிறுநீரக பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். 4வதாக சில பேருக்கு பிறப்பிலேயே சிறுநீரகம் அமைப்பு சரியாக இருக்காது. அது மரபணும் காரணத்தினாலேயா இல்லாட்டா அது பிறப்பிலே ஏதோ ஒரு தவறுதனாலேயா சிறுநீரக பாதிப்பு அது உருவாக்குறதுல பாதிப்பு இருந்ததுன்னா அடிக்கடி அதில் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கோ இல்லாட்டா அதில் கல் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த சிறுநீரக வேலைப்பாடு கம்மியாகி பிற்காலத்தில் அதுக்கு வேலை பண்ணாமல் போய் அது கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்.